Hello guys, welcome to navajlifecaretamil. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா, நம்ம வெளிய வந்து எங்க கிளம்புறோம் அப்படினா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறோம், ஃபேமிலி அவுட்டிங் போறோம். இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் Dresesலாம் வந்து வேர் பண்ணும்போது எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அவுட்ஃபிட் போடுவாங்க, பட் அதுக்கு என்ன மாதிரியான மேக்கப் போடலாம், என்ன மாதிரியான இயரிங், செயின், வாட்சஸ் இந்த மாதிரி வந்து ஏதோ ஐடியாஸ் இருக்கு, அது பேர் பண்ண தெரியாது. அதனால வந்து அவங்க ஒரு மாதிரி வியர்டா மாத்தி பேர் பண்ணி அது பார்க்க லுக்கே வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். அப்படியே ஐடியா இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறதா இந்த வீடியோ. இனிமேல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூமிங் மாதிரியான நிறையா வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கின்னை வந்து நான் ப்ரெப் பண்ணுறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கிறேன். சன்ஸ்க்ரீன் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, சன்னில் வந்து ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு என்னோடய ஹேரை செக்யூர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு லிப் பாம் போட்டு லிப்பை ப்ரெப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், அதனால கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம ஸ்கின் வந்து சன் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால செகண்ட் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் கம்பல்சரியாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் கேஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ண என்னாகும், அந்த ஒயிட் கேஸ்ட் வந்து ஸ்கின்னோட மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபேர் அண்ட் லவ்லி. இது நீங்கள் லாக்குமே இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து பிபி அண்ட் சிசி க்ரீம் இருக்குது, அதை கூட வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிபி க்ரீம் அண்ட் சிசி க்ரீம் வேண்டாம்னா நீங்கள் சன்ஸ்க்ரீனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து பிடிக்காதவங்க இந்த மாதிரி பிபி அண்ட் சிசி க்ரீம் வந்து வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்னோட கையிலேயே வந்து இதை பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக ஒரு லூஸ் பவுடர் இல்லை பான்ஸ் பவுடர் எது இருந்தாலும் வச்சு செட் பண்ணுங்கள். அப்போ தான் மேக்கப் வந்து கலையாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த ஒரு ஐப்ரோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பவுடர் ஐப்ரோ தான். நீங்கள் ஐப்ரோ பென்சில் வச்சுருந்தாலும் ஐப்ரோ வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணாமல் நீங்கள் மறக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஐப்ரோஸில் இருக்கக்கூடிய கேப்ஸை வந்து ஃபில் பண்ணாதான் நம்ம ஐப்ரோஸ் வந்து திக்காக தெரியும். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு சின்ன ஐ மேக்கப். அதுக்கு வந்து இந்த ஹிலாரியோட பேலட்டில் இருந்து ஒரு ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து மேலே கீழே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது, நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணோன்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். நம்ம ஐஸை வந்து பிரைட்டாக காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஐ மேக்கப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஐலைனர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து காஜல் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஐலைனர். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன மாதிரி குட்டியான ஐஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பிக் ஐஸ் இருக்கிறவங்களுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் காஜல் இல்லை ஐலைனர் வச்சோ ஐலைனர் ட்ரா பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஐ ஷேடோ வச்சோ ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரௌன் நியூட் லிப் கலர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே NYBயோடைய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இது வந்து ஒரு ப்ரௌன் கலர். எனக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கணும் மேக்கப் அப்படிங்கிறதுனால என்னோடய ஐஸோ ப்ரௌன் கலர், என்னுடைய லிப்ஸ்டிக்கும் வந்து ப்ரௌன் கலர். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் லுக். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சசரிஸ் தான் வந்து வேர் பண்ண வரோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் கோல்டு வாட்ச் வந்து நான் வேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கோல்டுக்கு மேட்சிங்காக வந்து நான் ஒரு ஹூப் இயரிங்கும் வந்து வேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கோல்டுனா கோல்டு யூஸ் பண்ணணும், சில்வர்னா சில்வர் தீமில் இருக்கணும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ரோஸ் கோல்டு செயின் வந்து நான் போட்டுக்கிறேன். இதை வந்து நான் சரி பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மோனோக்ரோம் லுக் இருக்கும். அண்ட் தென் வந்து என்னுடைய பிளாக் கலர் ஹீலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த லுக் வந்து எப்படி பண்ணாங்கிறத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. மேக்கப்புங்கிறது நம்ம யூஸ் பண்ண தான் வந்து நமக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும் இல்லையா? அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மினிமலான மேக்கப் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். நான் இன்றைக்கி ஐஷேடோ இதெல்லாம் போட்டதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் லிப்ஸ்டிக்கை ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லிப்ஸ்டிக்கை ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் காஜல்லையே வந்து நீங்கள் காஜலும் அப்ளை பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ப்ராடக்ட்டு மல்டி யூஸ் பண்ணி வந்து சிம்பிளாக உங்கள் மேக்கப்பை முடிச்சுட்டிங் போகணும், பட் நல்லா தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனே இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நமக்கு தேவையான ப்ராடக்ட் என்னென்னா ஜஸ்ட் பேபி க்ரீம் இருந்தால் போதும். பேபி க்ரீமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்பும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட ஃபுல் லுக் வந்து நான் உங்களுக்கு எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.